பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். குரு வணக்கம். சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலை தன்னில் அறிவு அசைவற்றிருக்க பெறும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் என்னை மறவாத சாந்த வாழ்வழித்தோய் என் சந்தோஷ செய்தி இதுவே. அடிசுத்தி விளக்கம் வழங்கிட முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி வெளிஜம் ஐயா நம்முடன் இணைந்துள்ளார். அன்பர்களுக்கு கேள்விகள் எதுவும் இருந்தால் கேட்கலாம். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடனமா. வாழ்க வளமுடன். சரிங்க. ஐயா வாழ்க வளமுடன். ஒரு வாழ்க வளமுடன் சொல்லுமா. இன்னைக்கு அன்பர்கள் யாரும் இல்லைங்க. எனக்கு இருக்கிற சந்தேகம் கேட்கிறேன். நான் சில நேரம் வந்து எதையாவது கேட்டு யாரையும் குழப்பிடக்கூடாது, கேட்க மாட்டேன். இப்போ என்னன்னாங்க, நம்ம மன உணர்வுகள் வந்து அந்த எமோஷனல் ஸ்டேட்டா இருக்கும்போது செலவுன்னு சொல்றோம் நம்ம, இல்லைங்களாங்க? ஆற்றல் வந்து செலவுன்னு சொல்றோம். இப்போ இங்க இருக்கிற எல்லா தோற்றங்களும் வந்து இந்த ஆற்றலின் திணிவு நிலை தான், இல்லைங்களாங்க? அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இந்த உருவமைப்பு எடுத்துக்கிறோம், இல்லை ஏதோ ஒரு ஜனப்பொருளினுடைய உருவமைப்பு எடுத்துக்கிறோம். அது எல்லாமே வந்து அணுக்களின் கூட்டு. அணுக்கள்லாம் இறை துகள்களின் கூட்டு. இறை துகள் அப்படின்றது என்னன்னா ஒரு சுழல் இயக்கமான ஆற்றல், இல்லைங்களாங்க? இதெல்லாம் இப்படி தொகுப்பு இயக்கமா தான் இங்க ஒரு தோற்றமா இருக்கு. அந்த தோற்றம் ஐயா நேற்று உயிரின தன்மாற்ற சரித்திரம் சொல்லும்போது சொன்னீங்க, இந்த மாதிரி உணர்வா மலர்ந்திருக்கு அப்படின்ட்டு. அப்படியே படிப்படியான தன்மாற்றத்துல உணர்வு நிலை வரையிலும் அது வந்திருக்கு. இந்த ஆற்றல் நிலையை குறிப்பிடும்போது இங்க அறிவுல எந்த பிரிவுமே கிடையாது. இது ரெண்டையும் பிரிக்க முடியாத அளவுக்கு அது தன்மைகளா வெளிப்பட்டு இருந்தது, உணர்வா மலர்ந்துருச்சு. இப்போ நான் இந்த எமோஷனல் ஸ்டேட்ல ஸ்விங் ஆகும்போது எனக்கு ஆற்றல் செலவாகுதுன்னு சொல்றோம், அல்லது கோவப்பட்டா உயிர் தொகுப்பு வெளியில போயிருதுன்னு சொல்றோம். உயிர்னு பார்த்தா அது ஒரு தனித்த இயக்கம், ஆனா அது வந்து ஒரு தொகுப்பு இயக்கமா தான் இருக்கு, இல்லைங்களாங்க? அதாவது உயிர்ன்றது விண்ணுன்றது இறை துகள்களின் தொகுப்பு. அப்போ அது வெளியில போகுது அப்படின்னா இந்த பொருட்களுடைய தோற்ற மாறுபாடு, அதாவது இப்போ ஆற்றலின் திணிவு தான் தோற்றமா இருக்கு. ஆற்றல் குறைய குறைய தோற்றத்துல மாறுபாடு ஏற்படணும்.
ஆனா அந்த தோற்ற மாறுபாடு அவ்வளவு குயிக்கா நடக்கிறது இல்ல. அப்ப என்னன்னா, இந்த ஆற்றலின் திணிவுக்கும் தோற்ற மாறுபாடுக்கும் இடையில ஒரு கேப் இருக்கு. அப்போ இங்க இந்த இறைத்துகள் இல்ல இந்த இறைத்துகளின் தொகுப்பு இயக்கம் வெளியில போகுது, உள்ள வருது அப்படின்னு சொல்லும்போது தோற்ற மாறுபாடு நிகழ்றது இல்ல. ஆனா ஆற்றல் குறைவு மட்டும் ஏற்படுது. அத பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது எல்லாத்துக்கும் ஒரு லைஃப் ஸ்பேன் ஒன்று இருக்கு. அணுக்களே எடுத்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் ஒரு டைம் இருக்கும், டேட் ஆஃப் எண்டிங்னு ஒரு டைம் இருக்கு. அந்த கார்பன் இரண்டுக்கும் இடைப்பட்ட நீட்சி தான் ஒரு அணுனுடைய ஸ்பேன். ஆமா ஆமா. அதே போல எல்லா ஜீவனுக்கும் ஆயுள் காலம் ஒன்று இருக்கு. அது சப்ஜெக்ட் டு சேஞ்சஸ் தான். இப்போ மனுஷனுக்கு 120 வயசுனா எல்லாரும் 120 வயசா சாகுறாங்க இல்லைங்க. இன்னைக்கு 120 வந்து மிராக்கிள் ஆகி போச்சு. ஆமா, அந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் பொறுத்து அது மாறி. ஸோ அப்போ டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஒரு சேஞ்ச் நிகழணும்னு சொன்னா பல்வேறு காரணங்கள் இருக்கு. அப்போ ஒவ்வொன்றும் இப்போ அப்பப்போ ஆற்றல் குறையுது கூடுது. ஆனா வயதாகிறது அப்படின்றது ஒரு ஸ்டேஜில் தான் ஆகுது. இப்போ ஒரு வருஷம் எடுத்தீங்கன்னா தினசரி நமக்கு ஆற்றல் குறை நிறைய இருக்கத்தான் செய்யுது. அதான் என்னோட எக்ஸாக்டான கொஸ்டின். இன்னைக்கு என்னவோ டயர்டா இருக்குன்றோம், நல்லா இருக்குன்றோம். அது உடனே உடம்பை ஒன்றும் மாத்திராது. அப்ப இது வந்து டெம்பரரி ஸ்டாக். அதாவது நம்முடைய எனர்ஜி வந்து டிப்ளேட் ஆகிறதும் அக்குமுலேட் ஆகிறதும் டெம்பரரி ஃபினாமினா. இதுக்குள்ள இன்னொரு பர்மனன்ட் ஃபினாமினா இருக்கு, அது விட்டு கொடுக்காது. இப்போ டயர்டுன்னு ஏன் நம்ம ஃபீல் பண்றோம் அப்படின்னா அவாய்ட் சென்சுவல் என்ஜாய்மெண்ட்ஸ். ஏன்னா இருக்கிற ஸ்டாக் வந்து உடம்பு மெயின்டெனன்ஸ் மட்டும்தான் போதும், எக்ஸ்ட்ரா ஸ்பேர் கிடையாது ஃபார் சென்சுவல் என்ஜாய்மெண்ட்ஸு அப்படின்னு சொல்லி உடம்பு வந்து அந்த இடத்துல கட்டேல் பண்ணுது. இதுவே ஒரு நோய் வருகின்ற போது என்ன ஆகுது, இதையும் செலவு பண்ணுது, எப்படியாவது காப்பாற்ற முடியுமா அப்படின்னு இதையும் செலவு பண்ணுது. அப்போ அந்த என்ன சொல்லுவோம் எமர்ஜென்சி ஸ்டாக்கு அதுவும் குறையும் போது அதுக்கு மேலே வந்து அதை சர்வே பண்ண முடியாதுன்ற போது டெத் ஆயிடுது. ஸோ இது எல்லாமே கான்சியஸ்னுடைய ஃபங்க்ஷனல் கேப்பபிலிட்டி. கான்சியஸ் வந்து அதனுடைய நிலைப்பாட்டை வந்து யாருமே ஃபுல்லாக சொல்ல முடியாது. ஒரு வார்த்தையில் சொன்னோம்னா எல்லாமே அதுதான் சொல்லிடலாம். ஆனால் ஒவ்வொன்றுக்குள்ளேயும் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனாலிட்டியில் வேலை பார்க்கும். ஸோ கான்சியஸ்னுடைய விரிவு அப்படின்றது இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு ரொபோட்டிக் நாலேஜ், ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, அப்போ நம்ம மூளையினுடைய திறம் குறைவா அதை விட அப்படின்னா இல்லை, நம்ம திறமை இருக்கு. பட் நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட டெக்னாலஜி என்ற அளவில் தான் யூஸ் பண்ண முடியுது, தவிர மெமரின்ற பவரில் யூஸ் பண்ண முடியல. ஆனால் இதை யூஸ் பண்ண முடியும் அப்படின்றது எங்கே, நீங்கள் டெல்டா ஃப்ரீக்வன்சி தீட்டா ஃப்ரீக்வன்சி போனீங்கன்னா ஒன்றும் தனியாக மூளையில் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை, ஜஸ்ட் அங்கேருந்து அப்படியே சொல்லிடலாம். விவேகானந்த ஜெராக்ஸ் ஸ்கேனிங் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி விவேகானந்தர் ஸ்கேன் பண்ணார். ஒரு புத்தகத்தை வந்து ஓவர் நைட்ல வந்து படிச்சு முடிச்சிட்டாரு. ஸோ லைப்ரரியன் வந்து இட்ஸ் நாட் பாசிபிள்னு கேட்குற போது நீங்கள் டவுட் இருந்தால் எந்த பேஜில் வேணும் கேளுங்கன்னாரு. அவர் பேஜ் சொல்ல ஃபர்ஸ்ட் ஸ்பெல்லிங்லேருந்து லாஸ்ட் ஸ்பெல்லிங் வரைக்கும் சொல்லிட்டார். ஸோ நாம் இப்போ வந்து அந்த அளவுக்கு நமக்கு மென்டல் பவர் இல்லை, வில் பவர் இல்லைன்றதுனால நம்ம ஜெராக்ஸ் யூஸ் பண்ணுறோம். அவருக்கு இருந்தது வித்தவுட் மெஷின் வந்து ஒரு ஜெராக்ஸ் பண்ணார். அது மாதிரி ஒரு கான்சியஸ்னுடைய பவர் என்னன்றதை வந்து நம்ம எவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணினாலும் புரிஞ்சுக்கிட்டாலும் அதுக்கு மேலே தான் இருக்கும். அதனால வந்து ஒவ்வொன்றுக்கும் அது அந்த ப்ராசஸிங் டைம், லிவிங் டைம், இப்படி எல்லாம் நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கு. அதை வச்சு சிலதெல்லாம் டெம்பரரி மெமரி, சிலது பர்மனன்ட் மெமரி, இப்படி எல்லாம் இருக்கு இல்லையா? ஆமாங்க. ஆமாங்க. இப்போ தோற்றம் அப்படின்றது ஆற்றலின் தெளிவா இருந்தாலும் நம்ம செலவிடுற ஆற்றலுக்கும் அத இது வந்து எப்படின்னா ஒரு பிக்ஸட் டெபாசிட், ஒரு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட். சேவிங்ஸ் பேங்க் அப்போ போடலாம் எடுக்கலாம், ஆனால் பிக்ஸட் டெபாசிட்னா அந்த வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தருவான்.
ஆமா ஆமா. அது மாதிரி தான் அது. அப்போ ஸோ சென்சுவல் என்ஜாய்மெண்ட்ஸ் வந்து சேவிங்ஸ் பேங்க் மாதிரி. அப்பப்போ நம்ம சாப்பிட்றோம், உள்ள போய் டெபாசிட் ஆகும், ஒர்க் பண்ணுறோம், செலவாகும். இதெல்லாம் சேவிங்ஸ் பேங்க் மாதிரி. பட் பாடி லிவிங் ஆஸ்பெக்ட், லைஃப் ஸ்பேன் வரும்போது அது ஃபிக்ஸட் டெபாசிட். கரெக்ட். அதை ப்ரீமெச்சூர் பண்ணலாம். அதுதான் 120 70 பண்ணி வச்சிருக்கிறோம். ஆமா ஆமா ஆமா. அதுவும் நம்ம அறிவின் குறைபாடுனால நிகழ்ந்தது. ஆமா ஆமா, அறிவு இன்னும் தான் குறையாதானே இருக்குது மக்களுக்கு. ஆமா ஆமா. ஸோ அப்போ என்ன, எதுக்காக இந்த கேள்வி வந்துச்சுன்னாங்க, இப்போ வந்து ஒரு தோற்ற அமைப்பு அந்த தோற்ற அமைப்பாகவே இருக்கு. ஆனா வந்து ஒரு செலவு நிகழ்ந்துகிட்டே இருக்கு. அந்த செலவு மறுபடியும் ஈடுகட்டப்படுது. இப்போ நம்ம இந்த இந்த தத்துவம் தெரியாதவங்களும் வந்து பல மன உணர்வுகளுக்கு போறாங்க. ஆனா இயல்பு நிலைக்கு உடனே திரும்பிடுறாங்க. ஏன்னா என்ன செலவாகுதோ அது உடனே உள்ள இறங்கிருது. அது அதனால அவங்க அதை செய்யறாங்க, கடைபிடிக்கிறாங்க. ஆனா இந்த பாதை வந்து போடப்படுது நம்மளோட இயல்பு வாழ்க்கையில. இந்த வாழ்வியல் முறையில இந்த பாதை வந்து தொடர்ந்து ஆழப்படுத்தப்படும் போது திடீர்னு ஒரு நாள் டக்குன்னு மடை உடைஞ்சு போயிருது. அப்போ ஆற்றல் முழுசும் செலவாகி போயிருது. அப்போ அதை வந்து நோயின்றோம், இல்ல உடல் நல குறைவுன்றோம், இல்ல மரணம்னு சொல்றோம். அப்போ இது தாங்கும் சக்தியை மீறாத அளவுக்கு பாத்துக்கிறதுக்கு தான் நம்ம அளவு முறையை கடைபிடிச்சுக்கணும். ஆமா, அந்த அளவு முறை கடைபிடிக்காம விட்டுட்டோம்னா அளவு முறை மீறும் போது இங்க அது உபாதைகளா வந்து அது கொஞ்சம் கொஞ்சமா டிகேவை நோக்கி நகருது. ஆமா. ஏன்னா எனக்கு எப்பயுமே என்ன கேள்வி இருக்கும்னாங்க, இப்போ ஒரு ஷேப்பு அது வந்து ஒரு மெட்டீரியலிஸ்டிக் ஆஸ்பெக்ட். நம்ம அந்த மெட்டீரியலிஸ்டிக் ஆஸ்பெக்டே வந்து எனர்ஜியோட, அதாவது அசோசியேஷன் ஆஃப் எனர்ஜி பார்ட்டிகள்னு தான் சொல்றோம். அதான் நம்ம மாஸ்ன்னு சொல்றோம் இல்லைங்களா? அப்போ அதான் அறிவியல்னு சொல்லுது. அப்போ இந்த அசோசியேஷன் ஆஃப் எனர்ஜி வந்து குறையுது, கூடுது. ஆனா இந்த குறைதலும் கூடுதலும் இங்க இங்க அவ்வளவு குயிக்கா இந்த தோற்ற மாறுபாடுகளை ஏற்படுத்தாம இருக்கே, அப்ப எப்படி வந்து ஆற்றலை வந்து ஒரு மெட்டீரியலுக்கு பொருத்தி பார்க்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி எப்பயுமே இருக்கும். ஏன்னா இப்ப இந்த தத்துவத்தை பத்தி நம்ம ஒரு அறிவியல் தெரிஞ்சவங்க கிட்ட பேசுறோம் அப்படின்னு சொன்னா அவங்க வந்து இந்த மாதிரி கேள்விகளை எழுப்புறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த சின்ன பசங்களுக்கு நம்மளால சொல்லவே முடியலங்க. இங்க 17, 19 இயர்ஸ் அப்போ இந்த கான்சியஸ்னஸ் அப்படின்றது வந்து இந்த தோற்றத்துக்கு தேவையான இருப்ப ஒரு லாக்கர்ல வச்சிருக்கு. அதுக்கு வெளியில இருக்கிறது தான் நம்ம சர்ப்ளஸா யூஸ் பண்ணி எப்படி வந்து எலக்ட்ரிசிட்டி 230 வோல்ட், இங்க 110 வோல்ட் வச்சுங்களேன். 110 வோல்ட் வந்து இதுல போயிட்டு இருக்கு. அதுல வந்து நீங்க வந்து ஒரு பேட்டரி, ரீசார்ஜ் பேட்டரி, அந்த யூனிட்ல வந்து நம்ம எலக்ட்ரிக்கல் சார்ஜ்ல வைக்கிறோம். இந்த பேட்டரியோட கெப்பாசிட்டி வந்து 1.5 வோல்ட் அல்லது 3 வோல்ட், 6 வோல்ட். அந்த 110 வோல்ட் அது கரண்ட்ல ஓடினாலும் அது வந்து இது வந்து இதனோட இன்டராக்ட் பண்ணினாலும் இது 1.5க்கு மேல சார்ஜ் பண்ணிக்க முடியுமா? இல்லைங்க, அந்த கருவி தாங்கும் சக்தி அவ்வளவுதான். அதே மாதிரி நம்ம உடம்புலையும் ஒவ்வொரு செல்லுக்கும் தாங்கும் சக்தி இருக்கு, ஒவ்வொரு வயசுக்கும் இருக்கு. இப்ப நம்ம சுத்தி இருக்கிறது ஒரே எனர்ஜி நமக்குள்ள போகுது வருதுன்னா அப்புறம் முதுமையே வராது இல்லையா? ஆமாங்க, வரக்கூடாது இல்ல, வரக்கூடாது. அதனாலதான் ஆமா, முதுமையே வரக்கூடாது. நம்முடைய செல்களுக்கு அந்த காந்த சக்தி தாங்கும் திறம், உயிர் சக்தியை தாங்கும் திறம் குறைஞ்சிட்டே வர்றதுதான் அதாவது வளர்ச்சி, முதுமை, தளர்ச்சின்னு சொல்றது. ஆமா, இப்ப நம்ம உயிர் சக்தி அப்படின்னு சொல்லும்போது அது வந்து இங்க இயங்கக்கூடிய தனித்த உயிர் துகள்களுடைய சுழல் இயக்கத்தின் தொகுப்பு, அப்படிதானங்க? அந்த சுழல் இயக்கம்ன்றது இறை துகள்களின் தொகுப்பா இருக்கு. இப்ப ஒரு கான்செப்ட் சொல்றாங்க, இந்த பிரபஞ்சம் தோன்றி 13.7 பில்லியன் இயர்ஸ் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கணக்கு அது ஒரு மாதிரி ஒரு ஒரு தொடர்ந்து ரொம்ப ரொம்ப காலமா அது இருக்கிறதா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதுவும் இல்லாம நம்ம இப்ப ஒரு தங்கம்னு பாக்குறோம்னா அந்த தங்கத்தினுடைய தரத்திலேயே இருக்கணும் அப்படின்னா அதுல இருக்கிற அணுக்களோட டிகே வந்து ஸ்லோவா இருக்கணும்.
அது குறையாது. ஏன்னா தங்கமும் எந்த காலத்திலயும் வந்து அது மண்ணுக்குள்ள இருந்தாலும் சரி, வெளியே இருந்தாலும் அப்படியே தான் இருக்கும். தீயில பட்டா மட்டும் அதை வந்து சிதைஞ்சு அதை உருகி டிஸ்இன்டிகிரேட் ஆக பார்க்கும். அப்படியே டிஸ்இன்டிகிரேட் ஆனாலும் துகள்களாக இருக்கும். இப்ப எப்படி மண்ணுக்குள்ள வந்து கட்டியாவ தங்கம் இருக்கு, எல்லாம் மண்ணா தான் இருக்கும். ஆமா ஆமா, அதை எடுத்து ப்ராசஸ் பண்ணி கட்டியாக்குறாங்க. கட்டியாக்குறாங்க. கரெக்ட். அது மாதிரி இது அப்படியே நம்ம நெருப்புல போட்டு தங்கத்தை உருக்கினாலும், அப்புறம் அது மறுபடியும் மண்ணுள்ள போட்டு மிக்ஸ் பண்ணிட்டாலும் அந்த துகள் தங்க துகள்ன்றது மாறாது. ஆமா. அப்போ அந்த இடத்துக்கு நோக்கி நகரும் போதுங்க, இங்க வந்து ஒவ்வொரு துகள்களினுடைய அடிப்படை இறை துகளா இருக்கு. அப்ப இறை துகளினுடைய ஆயுள் வந்து ரொம்ப அதிகம் இல்லைங்களாங்க? இல்ல ஆமா. இறை துகள் வந்து தொடர்ந்து மாறிக்கிட்டே ஆமா. இருக்கு. சிலது வந்து ஏன்னா இது தங்கம் எப்போ அழியுது அதுக்கு ஒரு காலமே இது வரைக்கும் நான் பார்த்தது இல்ல. ஒருவேளை பூமியினுடைய வெப்ப சக்திக்கு வந்ததுன்னா அது பூரா என்ன சொல்லுவோம், ஏரோசோல் பார்ட்டிகளா கூட மாறி போகலாம். ஆமா ஆமா. நான் எதுக்காக அந்த தங்கத்தை எடுத்துக்கிட்டேன்னாங்கய்யா, முக்கியமா இப்ப அத வந்து நம்ம நிறுத்தி நிறுத்தி எங்க வச்சு பார்த்தாலும், என்னென்ன மாதிரியான டிஃபார்மேஷன்ஸ்ல போனாலும் அதனுடைய தரம் குறையறதே இல்ல. அது அப்படியே இருக்கு. அப்பனா அந்த இல்ல, தரம் மெட்டீரியலிஸ்டிக் குறையுது. மறுபடியும் இதை பியூரிஃபை பண்ணணும். தரம் குறையும். நீங்க வந்து ஒரு நகையை மறுபடியும் மறுபடியும் அழிச்சு செஞ்சு வச்சுக்கீங்களேன், அந்த குவாலிட்டி ஆஃப் கோல்டு வந்து குறைஞ்சிரும். ஆமா. அப்ப என்ன பண்றாங்க, அது ஆசிட்ல போட்டு பியூரிஃபை பண்ணிடுவாங்க. அதாவது மாசுக்களை பிரிக்கிறதுக்காக ஆசிட்ல வந்து அதான் பிரிச்சு எடுக்கிறாங்க. ஆனா தங்க துகள்ல வந்து மாற்றம் வராது. ஆமா, அந்த துகள்ல மாற்றம் வராம இருக்கிறதுனால என்னோட கேள்வி என்னவா இருந்துச்சுன்னா, எப்படி இருக்குன்னா, எதுக்காக எடுத்துக்கிட்டேன்னா, இப்ப அந்த தங்கம் எவ்வளவுக்கு எவ்வளவு நுணுகி போய் பார்த்தாலும் அது இறை துகள்களின் கூட்டுதான். அப்ப இறை துகள்களின் ஆயுட்காலம் வந்து ரொம்ப அதிகமா இருக்குங்களாங்க. ஏன்னா இங்க இறை துகள்களுடைய கூட்டு பிரிவு தான் இங்க அணு தொகுப்பு. ஏன்னா ஈவன் எலக்ட்ரான் புரோட்டான் எடுத்தாலே வந்து ஆயிரக்கணக்கான வருஷம்ன்றாங்க. அதோட லைஃப் ஸ்பேன் இதுன்னு சொல்லி இன்னும் யாரும் கணக்கெடுக்கல. அப்புறம் இருக்கும் போது அதுக்கு மூலக்கூறாகிய காட் பார்ட்டிகல், அதுக்கு இன்னும் லைஃப் ஸ்பேன் அதிகமா இருக்கும். அப்போ இங்க இங்க செலவு சேர்க்கை அப்படின்றது இந்த இறை துகள்கள் வந்து மறுபடியும் அந்த கூட்டமைப்புக்குள்ள சேர்ந்துக்கிறது தான். அந்த இறை துகள் எக்ஸ்ட்ரீம்லி லாங் லைஃப் ஸ்பேன்ல இருக்கக்கூடிய ஒரு அதாவது செலவே இல்லாத ஒரு விதமான சுழல் இயக்கம். அதானே காஸ்மிக் டஸ்ட். ஆமாங்க. அதை விட ஒரு டஸ்ட் வர முடியாது. கரெக்ட். அப்ப இந்த காஸ்மிக் டஸ்ட் வந்து அந்த டைனமிக் ஸ்டேட் விட்டது அப்படின்னா தட் வில் பிகம் காட், இது ஸ்பேஸ் ஆயிடும். ஆமா ஆமா, என்ன சொல்லுவோம், ஸ்டாட்டிக் ஆயிடும். கரெக்ட். ஆமா ஆமா, அசைவு நிறுத்திக்கும். ஆனா இந்த அசைவு வந்து வெகு காலங்களுக்கு தொடர்ந்து இருக்கு. அது வந்து ஒரு கூட்டுல இருந்து வெளியில போறதும் திருப்பி வந்து அந்த கூட்டுக்குள்ள சேர்ந்துக்கிறதும் இந்த சூழ்ந்தழுத்தத்தினால தொடர்ந்து நிகழ்ந்துகிட்டே இருக்கு. அதனாலதான் இங்க வந்து ஒரு சில தோற்றங்களுடைய அமைப்பு மாறுபாடு அவ்வளவு சீக்கிரமா நிகழ்றது இல்லை. அப்ப அதுக்கு ஆயுள் ரொம்ப அதிகமா இருக்கு. அதே நேரத்துல அது தொடர்ந்து உருவாகிக்கிட்டே இருக்கு இல்லைங்களாங்க? ஆமா, சூழ்நிலத்தினால. ஆமா. அதனால தான் அசோசியேஷன் அண்ட் டிசோசியேஷன் ஆஃப் எனர்ஜி பார்ட்டிகல்ஸ் இஸ் மாஸ். இப்ப இந்த இறை துகள்கள் அப்படின்றது வந்து இப்ப காலத்துல இருக்கு. ஆனா இந்த வெளிவரக்கூடிய, ஆமாங்க, அப்போ இந்த வெளிவரக்கூடிய ஆற்றல் இருக்கு இல்லைங்க தொகுப்புல இருந்து, அந்த வெளிவரக்கூடிய ஆற்றல் தான் வந்து காந்தமாகுது. ஒரு அதாவது ஒரு விண் தொகுப்புல இருந்து வெளிவரக்கூடிய ஆற்றல், அதாவது தனியா இருக்கிற இறை துகள் அது சுழன்று இயங்கும் போது அது அதனுடைய விளக்காற்றல் ரொம்ப குறைவா இருக்கு. ஆனா அதுவே வந்து ஒரு தொகுப்பா சூழ்நிலத்துல சேர்ந்து நிற்கும் போது அந்த தொகுப்புல அந்த விளக்காற்றல் எல்லாம் கூட சேர்ந்து 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 ஒரு விண்ணினுடைய விளக்காற்றல் வந்து கன்சிடரபிள் சைஸா இருக்கு. கரெக்டாங்க? எடுத்துக்கலாமாங்க? அப்படித்தானே எடுத்துக்கணும். ஆமா. அப்போ அந்த விளக்க ஆற்றலை பொறுத்துதான் நம்மளுக்கு வந்து இங்க எல்லா விதமான தோற்ற பரிணாமங்களும் நிகழுது. இல்லைன்னா நம்மளுக்கு இந்த ஃபார்மேஷன்ஸே இருக்காது சுத்தமா. அதை எது பண்ணுதுன்னா அதுவும் இந்த சூழ்ந்தழுத்து மாற்றல் தான் தொடர்ந்து செய்யுது. அந்த விளக்க ஆற்றல்ல இருந்து
வெளியில ஒரு ஆற்றல் வருது இல்லைங்கய்யா, விளக்க ஆற்றல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆற்றல் வருது இல்லையா அந்த தொகுப்பு இயக்கத்துல, விண்ணுன்ற தொகுப்பு இயக்கத்துல. அந்த ஆமா. விளக்க ஆற்றல் அப்படின்றது வந்து ஆஹ், ஒரு விதமான தள்ளும் விசை. அந்த ஆற்றல் மறுபடியும் இந்த மொத்த சூழ்ந்த இயக்கத்துல வந்து படும்போது அது காந்தமா மாறிடுது. ம். கரெக்டாங்க? இப்போ அந்த ம். காந்தமா மாறுதுன்னு சொல்றோம் இல்லைங்க. இப்ப இந்த ம். காந்தமா மாறுது அப்படின்னு சொல்ற ஒரு ஆற்றல் காந்தமா மாறி அது வந்து அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம், மனம் அப்படின்ற தன்மாத்திரைகளா நிகழ்ந்துட்டு இருக்கு. இந்த ம். மாற்றம் ம். எந்த ஆற்றலினுடைய ஆம், செலவு? அப்ப அங்க எந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இங்க நிகழ்றதுனால அந்த இறை துகள்கள் வந்து என்னவா மாறுது அப்படின்னு கேக்குறேங்க. ஏன்னா இறை பேசிக்கலா துகள்கள் வந்து ரொம்ப காலம் இருக்கு. ம். ஆமா. அப்ப பட் இந்த அது ஆற்றல் பேசிக்கலா தன்மாற்றம். பார்த்தீங்கன்னா, எனர்ஜி அப்படின்றது வந்து 5 வகையில வந்து கன்வெர்ட் ஆகும். ம்ஹ்ம். அதுக்கும் பேசிக் பார்த்தீங்கன்னா, மேக்னெட்டிக் எனர்ஜி தான். ஸோ ம்ஹ்ம். எப்படி வந்தாலும் மேக்னெட்டிக்ஸுடைய கன்வர்ஷன் தான் மற்ற இதெல்லாமே வரும். சரிங்க. சென்சுவல் ம்ஹ்ம். ஃபேக்கல்ட்டியும் மெட்டீரியலிஸ்டிக் சேஞ்சஸ் எல்லாமே இந்த காட் பார்ட்டிகல்ஸ் உடைய இதில் தான் வரும். இல்ல காட் பார்ட்டிகல்ஸுக்கான ஏஜ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கிற மாதிரி தெரியுது ஒரு கோல்டை நம்ம ஆமா. வச்சு பார்க்கும்போது. அப்போ வந்து சரி. அந்த இறை துகள்கள் வந்து ஆம், அதோட இருப்புல இருக்கும். ஆனா வந்து இந்த காந்தம்ன்ற அமைப்பு மகரிஷி என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த விரிவலை சுத்தவெளியோடு உரசல் ஏற்படுத்தும் பொழுது அது காந்தமா மாறிடுது. அது சுத்தவெளியா மாறுவதற்கான அந்த டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் ஸ்டேட் தான் காந்தம். அது வந்து ஒரு உணர்வை கொடுத்துட்டு மறைஞ்சிரும். அந்த உணர்வுக்கு பேர் தன்மாத்திரைன்றோம். இப்ப இந்த வெளிவரக்கூடிய ஆற்றல் அப்படின்றத நம்ம என்னவா எடுத்துக்கணுங்க? இறை ரெண்டுமே துகள். ஒன்று தான். அதாவது நீங்கள் ம். வந்து அசோசியேஷன் டிசோசியேஷன் ரெண்டு தான். ஆமா. நீங்கள் காட் பார்ட்டிகல் அசோசியேட் ஆச்சுன்னா ஆட்டம், ஆட்டம் அசோசியேட் ஆச்சுன்னா மாஸ் வரும். சரிங்களா? கரெக்ட். கரெக்ட். இப்போ நீங்க அந்த வெளியே போகுது காட் பார்ட்டிகல் சொல்றீங்க பாத்தீங்களா? இதே சேம் காட் பார்ட்டிகல் தான் வெளியே போகும். ஓகே. காட் பார்ட்டிகல வெளியே போறது ஒரு வகை, உள்ள அசோசியேஷன் ஆர் ஒரு வகை கிடையாது. ம், 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 சேம் ம். பார்ட்டிகல் இப்போ வந்து ஒரு பொருளை இருந்து தன்மாற்றம் ஆகுதுன்னு வச்சுங்களேன். இப்போ ஒரு காத்து வீசுது, அதுல இருந்து சத்தம் வருது அப்படின்னா, அந்த ம்ஹ்ம். சத்தமாக வருவது காட் பார்ட்டிகல்ஸ் தான். ஓகே. ஆச்சா? ம். இப்போ காற்றாக இருப்பதும் ஓசையாக வெளிப்படுவதும் வேறு வேறு காட் பார்ட்டிகளா அப்படின்னு கிடையாது. ஆமா. ஒரே தான். ஆனா மகிழ்ச்சி அடுத்து ஒரே ஒரு வார்த்தை வேற பார்ட்டிக்கிள் தான் சொல்றாருங்க. உள்ளே போய் அந்த ஆமா. கிராவிட்டி ஸ்பெசிபிக் கிராவிட்டி பிரின்சிபல்ல நிக்கிற போது அதுக்கு ஒரு பேர். ம்ஹ்ம். அதே காட் பார்ட்டிக்கிள் அது வெளியே வரும்போது அது ம். அதனுடைய காந்த தன்மாற்றம். கரெக்ட். அப்ப அந்த தன்மாற்ற நிகழ்வு நடந்த உடனே அது சுத்தவெளியா மாறிடுதுன்னு சொல்றாரு மகரிஷி. ஆமா. ஏன்னா அது வந்து மறுபடியும் இதுல வராது. வெளியே போறது ம்ஹ்ம். மறுபடியும் வராது. ஆமா. ஏன்னா இப்ப வெளியே போறதே காந்த பார்ட்டிக்கிள் தான் வெளியே போகுது. கரெக்ட். அப்போ இப்ப இந்த இந்த இடத்துல வந்து இந்த இறை துகள் அப்படின்ற ஒரு அமைப்பு வெகு காலத்துக்கு இருக்கு அப்படின்றது வந்து முரணாகிற மாதிரி தெரியுது இல்லைங்க? முடியுமா? இறை துகள் அப்படின்றது வந்து இறை துகளினுடைய ஆயுட்காலம் அதிகம்ன்றது தங்கத்தை வச்சு புரிஞ்சுக்கிறோம். ஆனா ஆ இப்ப இந்த வெளிவரக்கூடிய ஆற்றலும் இறை துகள்களா இருக்கு. அது காந்தமா மாறிடுது. அது ஒரு ம். உணர்வை வெளிப்படுத்திட்டு இறைநிலையோட கலக்குது அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய ஆயுள் சரி. முடியுதுன்னு அது எடுத்துக்கிற மாதிரி. இல்லைன்றதுனால தான் அதனுடைய லைஃப் ஸ்பேன் அதிகம் கோல்டுல. கோல்டு என்ன தன்மாற்றம்? ஒரு ஓ தன்மாற்றம் அது- கிடையாது. ஓ சரி சரி. ம், 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 ம். தன்மாற்றம் ஆச்சுன்னா அதனுடைய ஆயுள் குறையும். ஓகே. எந்தெந்த பொருட்கள்லாம் தன்மாற்ற நிகழ்வு இருக்கோ அந்த பொருள்லாம் காலத்தால. இப்போ ஒண்ணும் இல்ல. இப்ப இரும்பு எடுத்துக்கங்களேன். சரிங்க. இரும்பு வந்து பெயிண்ட் அடிச்சு பாதுகாத்தீங்கன்னா தன்மாற்றம் ஆகுறதில்ல. ம், ம், ம். நீங்க பெயிண்ட் அடிக்கலைன்னா காத்துல இருக்கிற ஆக்சிஜன் எடுத்து அது ஃபெரஸ் ஆக்சைடா மாறிடும். ஆமா. துருவா மாறி போயிரும். ஆமா. ம், துருவாயிடுது. ம், அப்போ ம், அந்த ம். தன்மாற்றம் இருக்குல்ல அதுல. ம், 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 அதுவே ம். கோல்டு துருவேறுதா?
இல்ல. இல்ல கோல்டு வந்து அப்படியே தான் இருக்கும். ஆமா. அப்போ தன்மாற்றம் அடைந்தால் ஆயுள் குறையும். ம்ஹும். அடையவில்லை அப்படின்னா ஆயுள் நீளம். சரிங்கய்யா. ம். அப்போ இந்த உயிர்ன்ற இயக்கத்துக்குள்ள இருக்கிற இறை துகள்கள் ஆயுள் வந்து வேற மாதிரி கவர்னன்ஸ்ல இருக்கு. ஆனா வந்து ஜடப்பொருளா இருக்கிற பொருட்கள்ல ஒவ்வொரு பொருளினுடைய அணுக்களின் திணிவு, அதனுடைய அமைப்பு, அதை பொறுத்து அதுல தன்மாற்றம் வந்து வேற வேற டிகிரியில இருக்கு. ஆமா. அதை பொறுத்து அந்த பொருளினுடைய நிலைத்தன்மை இருக்கு. ம். சரிங்கய்யா. எல்லா இடத்துலயும் நீங்க மனுஷங்களே எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரே மாதிரியா இருக்கிறாங்க. இல்லைங்க, எல்லாரும் வேறு வேறு மாதிரியா இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா அந்த உடம்புல இருக்கக்கூடிய லைஃப் எனர்ஜி, அது ரிடீம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி, அவங்களுடைய ஹேபிட்ஸ், ஜீன் கேரக்டர், ஆமா, அந்த எந்த கன்வர்ஷன் ஆகுதோ அதனுடைய தன்மைகள், இப்படி எத்தனையோ கலந்து தான் ஒரு ரியாக்ஷன் நடக்கும். இப்போ இது அப்படியே ஸ்ட்ரைட்டா வந்து நம்மளோட டே இன் டே அவுட் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ்க்கு எடுத்துட்டு வந்து பாக்குறீங்க. எப்படின்னா இப்போ இது வந்து ஒரு அணுக்களின் கூட்டு பிரிப்பு. அந்த பிரிப்புல வந்து நிகழ்ற அடிப்படை தத்துவ அமைப்பு, துல்லிய சமதளத்தின்மை, அப்புறம் வந்து தன்மாற்றம், அப்புறம் காந்த தன்மாற்றம், இதெல்லாம் வந்து இந்த அடிப்படை நிகழ்வுல இருக்கு. கூட்டமைப்பு பொறுத்து அது மாறுது. இப்போ நம்ம பல யோக சாதனைகள் செய்யறோம், பயிற்சிகள்லாம் செய்யறோம். மனவளக்கலையில் காந்த பெருக்கம், இந்த உணர்வு பெருக்கம், இது எல்லாமே தவத்துல செஞ்சுட்டே வரும். இந்த பெருக்கம் எப்படி நம்மளோட வாழ்வியல் நிகழ்வு டெம்பரரி தான். டெம்பரரி தான். அது வந்து நம்ம என்ன பண்றோம்னா மைண்ட் வந்து உள்ள ஃபோக்கஸ் பண்ணும்போது வெளியே போகக்கூடிய பார்ட்டிகள் குறையும். அதனால எனர்ஜி சேவ் ஆகும். மெடிடேஷன் மற்ற கான்சென்ட்ரேஷன் பண்ணும்போது எனர்ஜி சேவ் ஆகுது. காரணம் வந்து வெளியே போகிறத குறைக்கிறோம். அதனால அந்த எக்ஸ்பென்டிச்சர் குறையும் போது சேவிங்ஸ் ஆகும். கரெக்டுங்க. அப்போ இப்போ இந்த எக்ஸ்பென்ஷன் குறையும் போது சேவிங்ஸா மாறுதுன்ற இது மன உணர்வுகள்ல நம்ம வந்து ஒரு சில மாற்றத்தை ஏற்படுத்துது. அதுதான் வந்து நம்மளோட இந்த வாழ்வியல். ஏன்னா இன்டென்சிஃபைடா இருந்ததுன்னா தெம்பா இருப்போம். ஆமா, இன்டென்சிஃபிகேஷன் குறையுது அப்படின்னா அந்த உற்சாகம் குறையும். அப்போ வந்து நம்மளுடைய இயல்பா இருக்கிற எல்லா வாழ்க்கை நிகழ்வுகள்லையும் அசைவை குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு வந்து கன்சர்வேஷன் இருக்குன்ற மாதிரி சொல்லுங்கம்மா. இல்லைங்க, நான் என்ன கேக்குறேன்னா சன் கிளம்பி ஊருக்கு கிளம்பிட்டு இருக்கான். ஓ சரிங்க, அப்ப அப்புறமா கூட பேசலாம். பேசுறேன். டிஸ்டர்பன்ஸ் இருக்குங்க. சரி சரிங்க. 5:30 சொல்லி மணி 6 ஆச்சு. நீங்க என்ன பிளான் போடுறீங்கன்னு எனக்கு தெரியும். இதுவரை விட மாட்டோம். எப்படி ஈஸ்ட் வெஸ்ட் சவுத் வெஸ்ட்லயாவது అప్పుడు ఇది వేరే తీసుకుంటావా చూడు అది నిజంగా తీసుకొచ్చే எடுத்தீங்களா? சரி எடுத்தாச்சா? இருக்கமா
பார்க்கலாம். Breakfast time. Uncle. Yeah, breakfast. Breakfast time. Uncle சொல்லிருங்க சொல்லிட்டு ஆண்டி சொல்லிருங்க. Okay, auntie. Breakfast time. Packet குட்டி குட்டி only. Breakfast இல்லையா? நம்ம వాటర్ బాటిల్ తీసుకున్నాను. அத்தை மாமா வருங்க ஆண்டி அங்கிள் இதை பேர ஓகே தாத்தா சரி கண்ணாடி ஒருத்தனா இல்லையா நீ வாட்டர் பாட்டில் இது நான் வாட்டர் பாட்டில் இல்லையா படிக்கிற இடம் சோஃபால படிக்கணும். நிகழ்வு நிறைவாக பிரம்மஞான கவி உலக நலவாழ்த்து. வேதாத்திரி பாடல். போரில்லா நல்லுலகம் பொருள் துறையில் சமநீதி
நேர்மையான நீதிமுறை நிலவுலகுக்கூராட்சி, சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல் சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் மாற்றல், சூழ்ந்தழுத்தும் மாற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்மென்னாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலை வெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய காந்த அலை மனமாம் உயிருடல்களில், மதி உயர்ந்தி உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டிப்பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இதுகாரும் நம்முடைய கேள்வி பதில்களுக்கு சிறந்த முறையில் விளக்கம் வழங்கிய முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களை வாழ்த்துவோம். அருட்பேராற்றல் கருணையினால் அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பத்தினரும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவ நிகழ்வு மகிழ்வோடும் நெகிழ்வோடும் இனிதை நிறைவு பெறுகிறது. இறையருளும் குரு அருளும் நம்மை எப்பொழுதும் சூழ்ந்திருந்து இந்த இறைநிலை உணர் பயணத்திலே நம்மை சிறந்த முறையில் வழிநடத்தட்டும் என்று வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம்.